இந்தியாவிற்கு எதிராக பல்வேறு கொடூர பயங்கரவாத சதிகளையும் தாக்குதல்களையும் தீட்டி வந்த லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பின் முக்கிய புள்ளி பாகிஸ்தானில் இருக்கும் ஒரு மசூதியின் வாசலிலேயே சுருண்டு விழுந்த பலியான சம்பவம் ஒட்டுமொத்த தீவிரவாதிகளையும் பதற்றமடைய செய்திருக்கிறது. பாகிஸ்தானை மையப்படுத்தி லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பு இயங்கி வருகிறது. பாகிஸ்தானில் உள்ள முரித்கே என்ற இடம்தான் இந்த பயங்கரவாத அமைப்பின் தலைமையிடமாக செயல்பட்டு வருகிறது. நம் நாட்டுக்கு எதிராக பல்வேறு சதி திட்டங்களுடன் இந்த பயங்கரவாத அமைப்பு செயல்பட்டு வருகிறது. தற்போதும் காஷ்மீரில் குழப்பத்தை ஏற்படுத்த துடிக்கிறது. காஷ்மீரில் லஷ்கர்-இ-தொய்பா அமைப்புக்கு ஆட்களை சேர்க்கவும் துடித்து வருகிறது. இந்த பயங்கரவாத அமைப்புக்கு எதிராக மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. இருப்பினும் இந்த பயங்கரவாத அமைப்பினர் பாகிஸ்தானில் சுதந்திரமாக உலா வந்து கொண்டிருக்கின்றனர். இதற்கிடையேதான் சமீப காலமாக பாகிஸ்தானில் லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பினர் சுட்டுக் கொல்லப்பட்டும் மர்மமான முறையிலும் இறக்கும் சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில்தான் நேற்று ஒரு சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. பாகிஸ்தானில் லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பின் முக்கிய தளபதி காரி சையத் அப்துல் அஜீஸ் மர்ம மரணம் அடைந்திருக்கிறார். அப்துல் அஜீஸ் நேற்று பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உள்ள குபா மசூதிக்கு தொழுகைக்காக செல்லும் வழியில் உணவகம் ஒன்றில் உணவு அருந்தியுள்ளார். மசூதியின் நுழைவாயிலை அடைந்த சில நிமிடங்களிலேயே அவன் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கிறார். கொல்லப்பட்ட காரி சையத் அப்துல் அஜீஸ் லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பின் முக்கியமான பிரிவுக்கு தலைமையாக செயல்பட்டு வந்தார். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினருடன் நடக்கும் துப்பாக்கிச் சூடு மற்றும் மோதல்களில் கொல்லப்படும் பயங்கரவாதிகளின் குடும்பங்களுக்கு நிதி மற்றும் இதர உதவிகளை வழங்கும் பிரிவை இவனே நிர்வகித்து வந்தான். தொடர் பயங்கரவாத செயல்களாலும் எல்லை தாண்டிய சதிகளாலும் எண்ணற்ற குடும்பங்களை கண்ணீரில் மூழ்கடித்த ஒரு கொடூர குற்றவாளி மசூதியின் வாயிலிலேயே சுருண்டு விழுந்த காட்சி செய்த வினையின் பலனை யாராலும் தப்ப முடியாது என்பதை உலகிற்கு உணர்த்தியிருக்கிறது. அவனை காப்பாற்ற அங்கிருந்தவர்கள் முயன்றும் எந்த பலனுமின்றி சம்பவ இடத்திலேயே அவனது அத்தியாயம் முடிவுக்கு வந்தது. இந்த சம்பவம் நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்புதான் லஷ்கர் அமைப்பின் முக்கிய செயல்பாட்டாளரான ரிஸ்வான் ஹனீப் ஒரு வீடியோவை பகிர்ந்துள்ளார். அதில் அவன் கடந்த 3 முதல் 4 ஆண்டுகளில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் அடையாளம் தெரியாத நபர்களால் தங்களது அமைப்பைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட முக்கிய உறுப்பினர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக பேசியிருந்தார். பெஷாவர், கராச்சி, ராவல்பிண்டி, ராவ்லாகோட் மற்றும் முசாஃபராபாத் ஆகிய நகரங்களில் இந்த தொடர் படுகொலைகள் நடந்துள்ளன. இந்த ரிஸ்வான் ஹனீப் கடந்த 2008 மும்பை பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்புடையவன். அவனே பாகிஸ்தானுக்குள் தங்களது உறுப்பினர்கள் தெரியாத நபர்களால் வேட்டையாடப்படுவதை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுள்ளார்.